ஒரு பிகினராக ஃபுல் டே ஒர்க் அவுட்டை எப்படி போடணும்? நான் பிகினராக ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த ஒர்க் அவுட் பிளானை தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். என்னன்னு தெரிய லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபுல் டே என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜீரோ டு ஃபிட்னு ஒரு சீரிஸ் இது வரையும் என் வாழ்க்கையில் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை ப்ரோ. ஆனால் ஒர்க் அவுட் எங்கேருந்து ஆரம்பிப்போம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இந்த சீரீஸில் ஆன்சர் இருக்கும் போது ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு டே 1லேருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் டே 3 ஃபுல் டேனாலே பேக் அண்ட் பைசப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா வார்ம் அப் ஃபார் ஆக்டிவேஷன் சம்திங். இதை வந்து நம்ம எப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலுமே இந்த செஷன் வார்ம் அப் ஃபார் ஆக்டிவேஷன் நம்ம கூட இருக்க போகுது. அதில் ஒரு 10 minutes வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டைனமிக் மூவ்மெண்ட்ஸ் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். த தேர்ட் ஒன் புல்லப்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாம் புல்லப்ஸ்லாம் வேணாம் டேரெக்டாக ஒர்க் அவுட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. நோ, வி ஆர் நாட் கோயிங் டு டூ தட். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். உங்களோட பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஆஸ் அ பிகினராகவே அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது ஈஸியாக மாறிடும். ஸோ புல்லப்ஸ் என்னால் பண்ண முடியாது ப்ரோ, என்னால் புஷ்அப்ஸும் பண்ண முடியல, புல்லப்ஸும் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஆஸ்திரேலியன் புல்லப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, சரியாக பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தொங்கிடுங்க. ஐ மீன் டெடாங் பண்ணுங்கள். டெடாங்குனா ஒன்றுமே இல்லை, புல்லப் பாரில் தொங்கணும், 20 seconds தொங்கணும். நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹெசிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. தொங்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க, நல்லா இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. 20 seconds 30 seconds கவுண்ட் பண்ணிவிட்டு தொங்கணும். இதே மாதிரி 3 வாட்டி பண்ணோம்னா 3 sets கணக்காயிடும். இதை முடிச்சிட்டோன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒர்க் அவுட்டுக்கு போயிடலாம். ஸோ ஒர்க் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் கேபிள் புல் டவுன், லாட் புல் டவுன்ஸ். சில ஒர்க் அவுட்லாம் எக்ஸப்ஷனே கிடையாது. ஸோ அது மாதிரி தான் லாட் புல் டவுன். இதோட ஃபார்ம் கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே எப்படி லாட்டை ஃபீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதில் வரது தான் சீட்டட் ரோஸ். இது 3மே வந்து பேக் வேரியேஷன்ஸ். இது 3மே பைசப்ஸ்க்காக. த டம்பிள் பைசப் கேர்ள்ஸ் கிளாசிக் வெர்ஷன் யாராக இருந்தாலுமே இந்த ஒர்க் அவுட்டை பார்த்துருப்பாங்க. ஃபீச்சர் கேர்ள்ஸ் மிஷினில் சப்போர்ட்டிவாக ஈஸியாக இருக்கும். அது 3 செட். லாஸ்ட்டாக கான்சன்ட்ரேஷன் கேர்ள்ஸ் போட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி ஜாலியாக வீட்டுக்கு போனாலும் நாளைக்கு கொஞ்சம் உக்கிரமாக தான் இருக்கும், ஏன்னா நாளைக்கு லோயர் பாடி. ஸோ அதை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிஸ்.